அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம டாபிக் நம்பர் 11.7.3 பார்க்கலாம். டாபிக் பேர் வந்து கேஸ் அகைன்ஸ்ட் பிளானிங். போன வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்த்திருந்தோம் அப்படின்னா, அந்த பிளானிங் எக்கனாமிக் பிளானிங்க்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம். இது வந்து எக்கனாமிக் பிளானிங்க்கு அகைன்ஸ்டா இருக்கிற, எதிர்ப்பா இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். என்னன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், the failure of market mechanism invited state intervention in economic activities through planning. அப்ப இந்த மார்க்கெட் மெக்கானிசம் எங்க ஃபெயில் ஆகுற போது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்கனாமிக் பிளானிங் அப்படின்ற ஒரு இதை வந்து இப்போ நம்ம வந்து கொண்டு வர்றோம். த பிரைம் கோல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் ஆர் ஸ்டெபிலைசேஷன் இன் டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் growth இன் எல்டிசிஸ் சொல்லியிருக்கு. அப்ப இந்த எக்கனாமிக் பிளானிங் பண்றதுக்கான முக்கியமான கோல் என்ன அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்ல அவங்க growth-அ வந்து இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்றது அண்டு லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடுகளில் வந்து growth-அ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம வந்து எக்கனாமிக் பிளானிங் அப்படின்ற ஒண்ணே வந்து கொண்டு வர்றோம். ஓகே, பட் தி எக்கனாமிக் பிளானிங் இஸ் ஆல்சோ நாட் ஃப்ரீ ஃப்ரம் லிமிட்டேஷன்ஸ். அதுலேயுமே வந்துட்டு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, குறைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்றதை பார்க்கலாம். இட் மே ரிட்டார்ட் பிரைவேட் இனிஷியேட்டிவ்ஸ், ஹேம்பர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், இன்வால்வ் ஹியூஜ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாப் த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம் அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். நெக்ஸ்ட், த ஆர்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பிளானிங் ஆர் டிஸ்கஸ்ட் பிலோ. ஓகே, அந்த பிளானிங் எதிராக இருக்கிற எதிர்ப்பான கருத்துக்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்றாங்க. லாஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்கு? The absence of freedom in decision making may act as an obstacle for economic growth இருக்கு. அப்ப டெசிஷன் மேக்கிங் அந்த ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீடம் வந்து இங்க அஃபெக்ட் ஆகும், அது வந்து மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மிஸ் ஆகுறதுனால எக்கனாமிக் growth, பொருளாதார முன்னேற்றம் வந்து பாதிப்படையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் த பிளான்ட் எக்கனாமி. பிளான்ட் எக்கனாமின்னு திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல வந்து அதோடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலேட் பண்றது. மார்க்கெட் மெக்கானிசமையோ இல்லை வந்து பர்ச்சேஸ் இந்த மாதிரி எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணணும், ஒரு சில விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுதான் வந்து பேக் போன் ஆஃப் பிளான்ட் எக்கனாமி அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, the economic freedom comprises freedom of consumption, freedom of choice of occupation, freedom to produce and the freedom to fix the prices for the products. இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்னு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் கன்சம்ஷன், நம்ம என்ன வாங்க போறோம் அப்படின்றத வந்து நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறணும். ஓகே, ரெண்டாவது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன் அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன தொழில் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் டு ப்ரொடியூஸ், நம்ம என்ன உற்பத்தி பண்ண போறோன்றதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், நம்மளே வந்து தீர்மானிச்சுக்கலாம். அண்ட் தி ஃப்ரீடம் டு ஃபிக்ஸ் த பிரைசஸ் ஃபார் அவர் ப்ராடக்ட், நான் உற்பத்தி பண்ற ப்ராடக்ட்டுக்கு நான் தான் வந்து விலையை தீர்மானிக்கணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்றத வந்து அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட், அண்டர் பிளானிங் த குரூசியல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் பை த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. இந்த பிளான்ட் எக்கனாமில வந்துட்டு யார் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி, அதாவது கவர்மெண்ட் தான் வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, the consumers, producers and the workers enjoy no freedom of choice. ஸோ டோட்டல் கண்ட்ரோலுமே வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால இந்த கன்சியூமருக்கு ப்ரொடியூசருக்குலாம் வந்து எந்த ஒரு பெருசா ஒரு ஃப்ரீடமே கிடையாது, சாய்ஸ் பெரிய வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் மொத்த கண்ட்ரோல் வச்சிருக்கு அந்த பிளானிங் பண்றதுல. அதனால பொதுமக்களுக்கு வந்து பெருசா வந்து ஃப்ரீடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, தேர்ஃபோர் த ஹேயக் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட புக்கு பேர் வந்து என்ன, ரோட் டு சர்ஃப்டம் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தட் சென்ட்ரலைஸ்டு பிளானிங் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் பர்சனல் ஃப்ரீடம் அண்ட் என்ஸ் இன் எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார் சொல்றாங்க? இந்த ஹேயக் அப்படின்றவர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சென்ட்ரலைஸ்டு பிளானிங் வந்து லாஸ் ஆஃப் பர்சனல் ஃப்ரீடத்தை வந்து குறைச்சிரும் அண்ட் எண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் அது அப்படியே தேங்கி நிற்கிறது, மந்த நிலைன்னு சொல்லலாம், பொருளாதார மந்த நிலையை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஹேயக் அப்படின்றவர் வந்து சொல்றாரு. ஓகே, the decisions by the government are not always நேஷனல் கிடையாது, ரேஷனல் அப்படின்னு என்னதுன்னா பகுத்தறிவு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே வந்து எப்பயுமே கரெக்டானதாவே இருக்குமா அப்படின்னா கிடையாது, நாட் ஆல்வேஸ் ரேஷனல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஃப்ரீடம் டு பிரைவேட் ப்ரொடியூசர்ஸ் வில் பி மிஸ்யூஸ்ட், ப்ராஃபிட் வில் பி கிவன் டாப் ப்ரியாரிட்டி, வெல்ஃபேர் வில் பி ரெலிகேட்டட் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா கவர்மெண்டோடைய டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து ரேஷனலா இருந்துராது, பட்
பிரைவேட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம அதிகமாக ஃப்ரீடம் கொடுத்தாலும் அதுவுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் மிஸ்யூஸ் பண்ணப்படும்? பிரைவேட் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் தான் வந்து ஒரே நோக்கம். அப்ப அவங்க வந்து ப்ராஃபிட், இந்த லாபத்துக்கு வந்து டாப் ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. வெல்ஃபேர் வந்து ரொம்ப குறைவானதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் இனிஷியேட்டிவ்னு இருக்கு. ஓகே, புதுசா நம்ம வந்து ஒரு 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 இனிஷியேட் பண்றது வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அண்டர் சென்ட்ரலைஸ்டு பிளானிங் தேர் வில் பி நோ இன்சென்டிவ் ஃபார் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். ஓகே, கவர்மெண்டே வந்து பொருளாதார முடிவுகள் எடுக்கிறதுனால இந்த இந்த நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு வந்து புதுசான இனிஷியேட்டிவ் எதுவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்றத பார்க்கலாம். பிளானிங் ஃபாலோஸ் ரொட்டீன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மே காஸ் ஸ்டாக்னேஷன் இன் growth. பிளானிங் வந்துட்டு திரும்ப அதே ரொட்டீன் ப்ரொசீஜர் தான் திரும்ப நடந்துகிட்டே இருக்க போகுது. அதனால வந்து growthல வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்கலாம், பொருளாதார வளர்ச்சியில வந்து ஒரு மந்த நிலை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த ஆப்சன்ஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் மே அஃபெக்ட் த ப்ராக்ரஸ் இன் த ஃபாலோயிங் வேஸ். அப்ப இதை வந்து எப்படிலாம் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு த ஆப்சன்ஸ் ஆஃப் பிரைவேட் ஓனர்ஷிப் அண்ட் The absence of private ownership and private motive discourages entrepreneurs from taking bold decisions and risk taking அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப பிரைவேட் ஓனர்ஷிப் வந்து பெருசா இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்து பிளானிங் பண்ண போறாங்க. மொத்த இன்வால்வ்மெண்ட்டுமே வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால பிரைவேட் ஓனர்ஷிப் வந்து பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து பெருசா இருக்காது. அதனால புதுசா தொழில் தொடங்குறவங்க வந்து போல்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. புது முடிவுகள் எடுக்கிறதுக்கு, புது தொழில் தொடங்குறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 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 டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால. ஓகே, அடுத்து அட்ராக்டிவ் ப்ராஃபிட் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் சர்ச்சிங் நியூ ஐடியாஸ். புதுசா நம்ம ஒரு ஐடியா எதுக்காக கிரியேட் பண்ணுவோம்? அதுல இருந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம், அதுல இருந்து நமக்கு ஏதாவது வருமானம் வரும், ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து புது ஐடியாவே கிரியேட் பண்ணுவோம். அப்ப அதான் இங்க சொல்றாங்க, அட்ராக்டிவ் ப்ராஃபிட் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் சர்ச்சிங் நியூ ஐடியாஸ், நியூ லைன்ஸ் அண்ட் நியூ மெத்தட்ஸ். தீஸ் ஆர் மிஸ்ஸிங் இன் பிளான்ட் எக்கனாமி. இது எல்லாமே வந்து பிளான்ட் எக்கனாமில வந்துட்டு கண்டிப்பா வந்து இதாயிரும், தடைபட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். அஸ் ஆல் என்ஜாய் ஈக்குவல் ரிவார்ட் அண்டர் பிளான்ட் எக்கனாமி irrespective of their effort, efficiency and productivity, nobody is interested in undertaking new and risky ventures. அப்ப எல்லாருக்குமே வந்து சமமான ஒரு இது கிடைக்க போகுது இந்த எக்கனாமி, பிளான்ட் எக்கனாமி இருக்கிறதுனால. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஈக்குவல் ரிவார்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து புதுசான முடிவுகளை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பியூரோக்ரசி அண்ட் ரெட் டேபிசம் விச் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் எக்கனாமி. தி cripple the initiative as they cause procedure delay and time loss. வந்து ரெட் டேபிசம் அப்படின்னு என்னதுன்னா, இப்ப அரசாங்கத்துக்குள்ள நம்ம போயிட்டோம், நம்ம ஏதோ ஒண்ணு வந்து கவர்மெண்ட் மூலியமா பண்ணணும் அப்படின்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய செயல் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே போகும். அதுதான் வந்து நம்ம ரெட் டேபிசம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். பியூரோக்ரஸின்னு ஒன்றும் இல்லை, இந்த அரசாங்கம், அரசியல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அரசு அதிகாரிகள், ரொம்ப கரெக்டா சொல்லணுமா, அரசு அதிகாரிகள் இருக்குல்ல, அந்த அவங்களோட நிர்வாகம், அதைத்தான் வந்து நம்ம பியூரோக்ரஸி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பியூரோக்ரஸி, ரெட் டேபிசம் விச் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் எக்கனாமி. பிளான்ட் எக்கனாமியோடைய முக்கியத்துவமே வந்து இந்த பியூரோக்ரஸியும் ரெட் டேபிசம் தான். முக்கியத்துவம் சொல்ல முடியாது, ஒரு அங்கம். பியூரோக்ரஸியும் ரெட் டேபிசமும் பிளான்ட் எக்கனாமியினுடைய ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது இருக்கிறதுனால என்ன ஆகுது, cripple the initiative as they cause procedure delay and time loss அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பியூரோக்ரஸியும் ரெட் டேபிசம் இருக்கிறதுனால டைம் லாஸ் நடக்கும், ரொம்ப வந்து டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே, the ease of doing business is disrupted. ஓகே, இந்த தொழில் தொடங்குறதுக்கான அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சொல்றோம் இல்லையா, ரொம்ப சுலபமாக தொழில் தொடங்க முடியும் அப்படின்ற அந்த இதுவே வந்து இருக்கவே இருக்காது, மொத்தமா வந்து அது குறைஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. It is because of this even socialist countries like Russia and China offer incentives to private enterprises. ஈவன் சோசியலிஸ்ட் எக்கனாமின்னு சொல்லப்படுற ரஷ்யாவும் சைனாவும் கூட பிரைவேட் என்டர்பிரைசஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, பிரைவேட் கம்பெனிகளுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தொழில் தொடங்குறதுக்கான வழிவகைகள் வந்து அமைச்சு கொடுக்கணும், அது வந்து கஷ்டமாயிடக்கூடாது மக்களுக்கு அப்படின்றதுனால. ஓகே, நெக்ஸ்ட் ஹை காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. No doubt the fruits of planning such as industrialization, social justice and regional balance are good,
பட் த காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவுட்வேஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங். ஒரு பக்கம் வந்து நம்ம எக்கனாமிக் பிளானிங் இருக்கிறதுனால நல்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது, சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி கிடைக்குது, ரீஜனல் பேலன்ஸ் சொல்றாங்க, எல்லாரும் வந்து ஒரு சமமான நிலையில இருக்கலாம், இது எல்லாமே நடக்குது, இது எல்லாமே வந்து எக்கனாமிக் பிளானிங்கால தான் நடக்குது. ஸோ தட் இஸ் குட். பட் the cost of management of the economic affairs outweighs the benefits of planning. அந்த பிளானிங் பண்றதுக்குன்னு ஒரு செயல்முறை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ஒரு சுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தலாம். பிளான் ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்வால்வ் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அன் ஆர்மி ஆஃப் ஸ்டாஃப் ஃபார் டேட்டா கலெக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பிளானிங் பண்றதுக்கு வந்து அதிகமான மக்கள் தேவைப்படுறாங்க. மக்கள் அப்படின்னா அந்த பிளானிங் பண்ற அந்த அத்தாரிட்டி தான், அந்த அரசியல்வாதிகளா இருக்கலாம் அல்லது அரசாங்க அதிகாரிகள், அவங்க தான் வந்து அந்த பிளானிங் வந்து ஃபார்முலேட் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல வந்து ஆர்மி ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நிறைய பேர் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஒருத்தர் வந்து கோட் பண்றாங்க, லீவிஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the better we try to plan more planners we need. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதிகமான ஆட்களை கொண்டு இந்த பிளானிங்கை மேக் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து இந்த பிளானிங் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்ற சொல்றாரு. அல்லது அப்படியே நம்ம ரிவர்ஸா எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பிளானிங் வந்து சிறப்பா நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அத்தனை பிளானர்ஸ் தேவைப்படும், அந்த அளவுக்கு பிளானர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவர். ஓகே. Inadequate data, faulty estimations and improper implementation of plans result in wastage of resources and cause either surplus or shortages. ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப எஃபிஷியன்டான அந்த பிளானர்ஸ், அந்த திட்டமிடுறவங்களை வந்து நம்ம எக்யூப் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, inadequate டேட்டா, போதுமான அளவுக்கு டேட்டா இருக்காது, ஃபால்ட்டி எஸ்டிமேஷன் வந்து தப்பா போட்டுருவாங்க, அப்புறம் வந்து பிளானிங்கை வந்து இம்ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா, வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் எய்தர் இட் காசஸ் சர்ப்ளஸ் ஆர் ஷார்டேஜஸ். ரிசோர்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகி அளவுக்கு அதிகமாக போயிடலாம் அல்லது பற்றாக்குறையா போயிடலாம். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், டிஃபிகல்ட்டி இன் அட்வான்ஸ் கால்குலேஷன்ஸ். ஓகே, டிஃபிகல்ட்டி இன் அட்வான்ஸ் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு, price mechanism provides for the automatic adjustment among price, demand and supply in a laissez-faire economy அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. price mechanism தான் வந்துட்டு அந்த பொருளுடைய price வந்து ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டா வந்து ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்க? இந்த ஃப்ரீ எக்கனாமில. laissez-faireன்றது ஃப்ரீ எக்கனாமி. ஓகே. நெக்ஸ்ட், the producers and consumers adjust their supply and demand based on the price changes. அவங்களுடைய சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து இந்த பிரைஸ் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து மாத்திக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. தேர் இஸ் நோ சச் மெக்கானிசம் இன் அ பிளான்ட் எக்கனாமி. பிளான்ட் எக்கனாமில வந்து அது நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது, ஒரு ஃப்ரீ எக்கனாமி கிடையாது பிளான்ட் எக்கனாமி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இந்த பிரைஸ் ரெகுலேஷன் மெக்கானிசம் வந்து ரொம்ப வந்து பாதிப்படையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், அட்வான்ஸ் கால்குலேஷன்ஸ் in a precise manner are impossible to make decisions regarding the consumption and production. So advanced calculation முன்னக்கூடியே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. impossible to make decisions regarding the consumption and production. Okay. It is also very difficult to put the calculation into practice under planning. அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பேஸ் பண்ணி பிளானிங் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், எக்ஸஸ் சப்ளை. எக்ஸஸ் சப்ளை அண்ட் எக்ஸஸ் டிமாண்ட் கேன் ஆல்சோ ஹேப்பன் இன் அ மார்க்கெட் ஓரியன்டட் எக்கனாமி. மார்க்கெட் ஓரியன்டட் எக்கனாமில வந்துட்டு எக்ஸஸ் டிமாண்டும் நடக்கலாம், எக்ஸஸ் சப்ளையும் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இட் இஸ் ஹேப்பன்ட் இன் மெனி கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிஸ் இன்க்ளூடிங் த யூஎஸ். இது வந்து பல நாடுகள் ஆல்ரெடி நடந்திருக்கு, இன்க்ளூடிங் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட், த ஆர்குமெண்ட் The arguments against planning are mostly concerned with centralized and totalitarian planning. இந்த totalitarian planning அப்படின்றது என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம், பின்னாடி வருது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பிளானிங் இருக்கு இல்லையா, பிளானிங் எதிராக இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து
எந்த பிளானிங்கை குறி வச்சு தாக்குது அப்படின்னா ஒன்று சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அல்லது டோட்டலிட்டேரியன் பிளானிங். ஓகே, த டெமோக்ராட்டிக் பிளானிங் planning by inducement and decentralized planning especially under mixed economies give equal role for private sector and public sector. அப்போ ஒரு சில பிளானிங் டைப்ஸ் வந்து இங்க கோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெமோக்ராட்டிக் பிளானிங், நெக்ஸ்ட் வந்து பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங். இது எல்லாமே வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ்ல வந்து இருக்குது. அது அந்த டைப்ஸ் ஆஃப் பிளானிங் எல்லாமே வந்து பிரைவேட் பப்ளிக் ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான ரோல் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, planned economy appears to be a more efficient operationally than a market economy. ஓகே, இந்த பிளான்ட் எக்கனாமி வந்துட்டு மார்க்கெட் எக்கனாமியை விட இன்னமும் எஃபிஷியண்டாவே ரன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு முறை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ த கொஸ்டின் இஸ் நாட் ஒன் ஆஃப் பிளான் ஆர் நோ பிளான் பட் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த கேள்வி என்ன அப்படின்னா, நாட் ஒன் ஆஃப் பிளான் ஆர் நோ பிளான் பட் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிளான். டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு. ஸோ இங்க பாயிண்ட் என்னன்னா, என்ன மாதிரியான பிளான் பண்ண போறோம் அதுதான் இங்க மேட்ரு. ஸோ பிளானிங்கே தப்பு அப்படின்றது வந்து யாருமே சொல்ல வரல. என்ன மாதிரியான பிளான் பண்றோம் அதை தான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஒருவேளை பிளானிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அதை யாருமே வந்து அகைன்ஸ்டா வந்து பேச போறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, the right mix of market mechanism and state intervention in the right proportion will promise accelerated economic growth accompanied by stability and social justice அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட் மிக்ஸ் ஆஃப் மார்க்கெட் மெக்கானிசம், சரியான அளவில் மார்க்கெட் மெக்கானிசமுக்கும் வழிவகுத்து ஸ்டேட் இன்டர்வென்ஷனும் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா ரெண்டுமே சரியான அளவில் இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரைட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் ப்ரொபோர்ஷன்ல வந்து ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிலரேட்டட் எக்கனாமிக் growth நடக்கும், நல்ல வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் நடக்கும், பிளஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கும், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்கும், பிளஸ் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியும் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதோட இந்த கேஸ் அகைன்ஸ்ட் பிளானிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11.8 டைப்ஸ் ஆஃப் பிளானிங் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சில டைப்ஸ் வந்து ஆல்ரெடி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ள வந்து எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. ஒன்னொன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, எக்கனாமிக் பிளானிங் இஸ் அ process under which attempts are made to achieve desired targets of economic development within a specific period of time அப்படின்னு இருக்கு. இப்போ எக்கனாமிக் பிளானிங் என்னது? இட் இஸ் a process under which attempts are made to achieve desired targets. ஒரு குறிப்பிட்ட டார்கெட்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக எடுக்கப்படுற அட்டம்ஸ் தான் வந்து எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Okay, there are different types of planning which differ in ideology and the procedure in execution. Different types of planning இருக்கு. அது எல்லாமே வந்து அந்த ஐடியாலஜியாகவும் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் வெர்சஸ் டோட்டலிட்டேரியன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோட்டலிட்டேரியனிசம் ஓகே அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா a form of rule in which government attempts to maintain total control over society including all aspects of the public and private lives of its citizens. அப்ப அந்த நாட்டில் இருக்கிற பப்ளிக் பிரைவேட் பொதுமக்கள் எல்லாத்தோடைய மொத்த இதையுமே வந்துட்டு கவர்மெண்ட் தான் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறோம், கவர்மெண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதான் இங்க டோட்டல் இருக்கு. அதனாலதான் அதோட பேருமே வந்து டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். டெமோக்ராட்டிக் பிளானிங் இம்ப்ளைஸ் பிளானிங் வித்தின் டெமோக்ரஸி. People are associated at every step in the formulation and implementation of the plan அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் பிளானிங்கை பற்றி பார்க்குறோம். இது வந்து இந்தியா மாதிரியான ஜனநாயக நாடுகளில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ்ல வந்து நடக்கும். பீப்புள் ஆர் அசோசியேட்டட் இன் எவ்ரி ஸ்டெப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளானிங் பண்றப்ப எல்லாமே வந்து மக்களுடைய நன்மைக்காகவே வந்து செய்யப்படும். அதை கருத்துல வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து பிளானிங்கை வந்து பண்ண போறாங்க. அந்த பிளானிங் ஃபார்முலேட் பண்றது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது எல்லாத்துலயுமே வந்து மக்கள் தான் வந்து முக்கியத்துவம் பெறுவாங்க இந்த டெமோக்ராட்டிக் பிளானிங்ல. ஓகே, டெமோக்ராட்டிக் பிளானிங் இஸ் கேரக்டரைஸ்டு பை த widest possible consultations with the various state governments and private enterprises at the stage of preparation. அப்ப அந்த பிளானிங்கை ப்ரிப்பேர் பண்றப்பவே வந்து
எங்கெங்கெல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்டையும் கன்சல்ட் பண்ணுவாங்க, பிளஸ் பிரைவேட் என்டர்பிரைசஸ் கிட்டையும் கன்சல்ட் பண்ணி தான் அந்த முடிவுகள் வந்து எடுக்கப்படும், பிளானிங் வந்து போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The plan prepared by the planning commission is not accepted as such. பிளானிங் கமிஷன் ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து எல்லாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. எங்க அதுக்கு வந்து செக் இருக்கு அப்படின்னா இங்க பார்க்கலாம். இட் கேன் பி அக்செப்டட், ரிஜெக்டட் ஆர் மாடிஃபைட் பை த பார்லிமெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம், அல்லது ரிஜெக்ட் பண்ணிடலாம், அல்லது சேஞ்சஸ் சஜஸ்ட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். யார் பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட், விச் மீன்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இருக்காங்களே, எம்பிகள் இருக்காங்களே, அவங்க தான் வந்து இதை பண்ண போறாங்க. ரைட். நெக்ஸ்ட் அதுக்கு அப்படியே எதிராக இருக்கிற இந்த டோட்டலிட்டேரியன் அப்படின்ற அந்த பிளானிங்கை பத்தி பார்க்கலாம். அண்டர் டோட்டலிட்டேரியன் பிளானிங் தேர் இஸ் a central control and direction of all economic activities in accordance with the single plan அப்படின்னு இருக்கு. அப்போ முதல்ல நம்ம பார்த்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் வந்து மொத்த கண்ட்ரோலையும் அவங்க கிட்ட வச்சிருப்பாங்க இந்த பிளானை மேக் பண்றப்ப. ஓகே. நெக்ஸ்ட் consumption, production, exchange and distribution are all controlled by the central planning authority. Same point. எல்லாமே வந்து மொத்த நிர்வாகமே மொத்த கண்ட்ரோலுமே வந்து அவங்க சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி கிட்ட தான் இருக்கும். இன் அத்தாரிட்டி, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தாரிட்டேரியன் பிளானிங். ஓகேவா? இன் அத்தாரிட்டேரியன் பிளானிங் த பிளானிங் அத்தாரிட்டி இஸ் த சுப்ரீம் பாடி. அவங்க தான் வந்து ரொம்ப சுப்ரீமா ரொம்ப டாப் லெவல்ல இருக்கிறவங்க. It decides about the targets, schemes, allocations, methods and procedures of implementation of the plan. மொத்தமா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இந்த அந்த பிளானிங் உடைய டார்கெட் என்னது, என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் நம்ம செயல்படுத்த போறோம், எதுக்கெல்லாம் வந்து பணம் அலோகேட் பண்ணணும், அது எப்படி மெத்தட்ல எந்த மாதிரியான அலோகேஷன் பண்ண போறோம், எப்படி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக போறோம், எல்லாமே கம்ப்ளீட் பிளானிங்குமே வந்து சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் சென்ட்ரலைஸ்டு வெர்சஸ் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா centralized planning. Under centralized planning, the entire planning process in a country is under a central planning authority. பேர்ல இருக்கு சென்ட்ரலைஸ்டுன்னு. சென்ட்ரலைஸ்டுனா ஒரே ஒரு நிர்வாகம், அந்த பிளானிங் பண்ற அத்தாரிட்டி கிட்ட தான் மொத்த கண்ட்ரோல் இருக்கும். The authority formulates a central plan, fixes objectives, targets and priorities for every sector of the economy. நம்ம அந்த டோட்டலிட்டேரியன் அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இதுவும் இருக்கு. திஸ் அத்தாரிட்டி ஃபார்முலேட்ஸ் சென்ட்ரல் பிளான். அவங்க தான் பிளானை மேக் பண்ணுவாங்க, அப்ஜெக்டிவ்ஸ் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, என்ன அடைய போறோம் அப்படின்ற அப்ஜெக்டிவ்ஸை. நெக்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க, எந்தெந்த செக்டர்லாம் ப்ரியாரிட்டி, அக்ரிகல்ச்சர் ப்ரியாரிட்டியா வரணுமா அல்லது ஐடி செக்டர் ப்ரியாரிட்டி வரணுமா, எல்லாமே வந்து அவங்க தான் வந்து முடிவு பண்ண போறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளானிங் ஃப்ரம் அபோவ். மேல இருந்து திட்டமிடுறதுனால இது வந்து என்னன்னு சொல்றாங்க, பிளானிங் ஃப்ரம் அபோவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன இருக்கு, டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். ஓகே. அண்டர் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் லோக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார்முலேட், அடாப்ட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் சூப்பர்வைஸ் த பிளான் வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் பை த சென்ட்ரல் அத்தாரிட்டிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் கால்டு பிளானிங் ஃப்ரம் பிலோ. நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் இது. இங்க பிளானிங் வந்து பார்த்தோம்னா கீழே இருந்து நடக்குது. என்னென்ன அதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பிளானிங் வந்து அடாப்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், பிளானிங் ஃப்ரம் பிலோ அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், பிளானிங் பை டைரக்ஷன் வெர்சஸ் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். அண்டர் பிளானிங் பை டைரக்ஷன் தேர் இஸ் அ சென்ட்ரல் அத்தாரிட்டி விச் பிளான்ஸ், directs and orders the execution of the plan in accordance with predetermined targets and priorities. ஓகே. இங்க என்ன பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல் இந்த பிளானிங் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத பிளான் பண்ணுவாங்க. ரெண்டு அதை வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து தான் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீடிட்டர்மைண்டா இருக்கும். டார்கெட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீடிட்டர்மைண்டா இருக்கும், ப்ரியாரிட்டிஸ் வந்து ப்ரீடிட்டர்மைண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு, அது நான் பார்த்துடலாம். அண்டர் பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் த பீப்புள் ஆர் இன்டியூஸ்ட் டு ஆக்ட் இன் அ சர்டைன் வே த்ரூ வேரியஸ் மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் மெசர்ஸ். இஃப் த பிளானிங் அத்தாரிட்டி விஷஸ் டு encourage the production of a commodity, it can give subsidy to the firms.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, if the planning authority wishes to encourage the production of a commodity it can give subsidy to the firms. ஏதோ ஒரு துறையை வந்து முன்னேற்றணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வந்து சப்சிடி கொடுக்கலாம், வேற ஏதாவது சலுகைகள் கொடுக்கலாம். அந்த இதெல்லாம் வந்து எங்க எங்க பாசிபிள் இருக்கு, இன்டியூஸ்மெண்ட், பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றதுல வந்து இது பாசிபிளா இருக்கு. ஓகே, இங்கேயுமே பார்த்தோம்னா people are induced to act in a certain way through various monetary and physical measures. பணம் சார்ந்து சப்சிடி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லையா, அப்ப சப்சிடி என்னது, மானியத்தை கொடுத்து அந்த துறையை வந்து முன்னேற்றி விடுறது. இதை வந்து இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். thus planning by inducement is able to achieve the same results as under planning by direction but with a less sacrifice of individual liberty. அப்ப இந்த பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து பிளானிங் பை டைரக்ஷன்னால அடையிற அதே லெவல் ஆஃப் ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி வந்து பெருசா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாம அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், இண்டிகேட்டிவ் வெர்சஸ் இம்பரேட்டிவ் பிளானிங் இருக்கு. இண்டிகேட்டிவ் பிளானிங் இஸ் பெக்யூலியர் டு த மிக்ஸ்டு எக்கனாமி. முக்கியமான பாயிண்ட் இது. இண்டிகேட்டிவ் பிளானிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெக்யூலியரா மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ்ல தான் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட் ஹாஸ் பீன் இன் பிராக்டிஸ் இன் பிரான்ஸ்ல வந்து இது ஆல்ரெடி பிராக்டிஸ்ல இருக்கு. எப்ப இருந்து அப்படின்னா 1947-50 அந்த காலகட்டத்தில இருந்தே இது வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோன்னட் பிளான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே, இன் a mixed economy the private sector and public sector work together. Under this plan the outline of plan is prepared by the government, then it is discussed with the representatives of private management, trade unions, consumer groups, finance institutions and other experts இருக்கு. அப்ப இந்தியா மாதிரியான ஒரு மிக்ஸ்டு எக்கனாமிக் கண்ட்ரில பிரைவேட் பப்ளிக் சேர்ந்து ஒர்க் டுகெதர் ஒர்க் பண்ணாதான் அவங்களால வந்து ஒரு எக்கனாமிக் growth வந்து அடைய முடியும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த பிளானிங்கான அவுட்லைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யாரு கூட, பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்புறம் வந்து ட்ரேட் யூனியன்ஸ் இருக்கு இல்லையா, யூனியன் அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கன்சியூமர் குரூப்ஸ், மற்ற ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் அதர் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாரும் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவுகளை வந்து எடுப்பாங்க இந்த டைப் ஆஃப் பிளானிங்ல. ஓகே, த எசென்சியல் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளானிங் இஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் எக்கனாமிக் யூனிட். சேம் பாயிண்ட், எல்லாரோடைய கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான அம்சம் அப்படின்றது. The state provides all types of facilities to the private sector. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைவேட் செக்டருக்கு தேவையான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, the private sector is expected to fulfill the targets and priorities. பிரைவேட் செக்டர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அவ்வளவுதான். The state does not force the private sector but just indicates the areas of operations and targets to be fulfilled. மொத்த கண்ட்ரோலுமே வந்து ஸ்டேட் எடுத்துக்கிறாரு. சும்மா என்ன பண்ணும், அந்த நீங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா, டஸ் நாட் ஃபோர்ஸ் த பிரைவேட் செக்டர். பிரைவேட் செக்டர் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இட் வில் பி லைக் எ இண்டிகேட்டிவ் மெஷர். ஒரு இண்டிகேட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க இந்த இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஏரியாஸ் ஆஃப் ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் மட்டும் தான் பண்ணுவாங்க. இன் ஷார்ட், த பிளானிங் ப்ரொசீஜர் இஸ் சாஃப்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள். இது ரொம்ப சாஃப்டான ஃபிளெக்சிபிளான பிளானிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இம்பரேட்டிவ் பிளானிங். Under imperative planning, the state is all powerful in preparation and implementation of the plan. ஸ்டேட் தான் வந்து, அதாவது கவர்மெண்ட் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் வந்து இங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஒன்ஸ் a plan is drawn up, its implementation is a matter of enforcement. They will அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. பிளான் பண்ணிட்டு அப்படியே என்ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. யாரு கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கான இது இருக்காது, வழியே இங்க இருக்காது. ஓகே, the USSR President Stalin used to say our plans are our instructions. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா, அதோட பிரசிடென்ட் வந்து முன்னாள் பிரசிடென்ட் வந்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் பிளான்ஸ் ஆர் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன். நாங்க என்ன பிளான் பண்றோமோ அதுதான் எங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, தேர் இஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் ரிசோர்சஸ் பை த ஸ்டேட். ஓகே, அங்க இருக்கிற வளங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து மொத்த கண்ட்ரோலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர் இஸ் நோ கன்சியூமர் சாவர்னிட்டி. அந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து தனித்தனியான ஒரு இது இருக்காது, இன்வால்மெண்ட் அதில் பெருசா இருக்காது. கவர்மெண்டோட அதிகாரம் தான் மொத்தமா இருக்கும். ஓகே, த கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ரிஜிட்.
சைனா அண்ட் ரஷ்யா ஃபாலோ இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட் மீடியம் லாங் டேர்ம் பிளானிங். இது வந்து பெருசா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் இயர்ஸை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் பார்க்குறோம். ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் கண்ட்ரோலிங் பிளான்ஸ். தே என்கம்பாஸ் அ பீரியட் ஆஃப் 1 year அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமானது. ஷார்ட் டேர்ம் பிளான் ஆனது 1 year பிளான், ஆல்சோ நோன் அஸ் ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு மீடியம் பிளான், மீடியம் டேர்ம் பிளான்ஸ். இந்த மீடியம் டேர்ம் பிளான்ஸ் லாஸ்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 to 7 years சொல்றாங்க. ஓகே, பட் நார்மலி இந்த மீடியம் டேர்ம் பிளான் இஸ் மேட் ஃபார் த பீரியட் ஆஃப் 5 years. நம்ம இந்தியாவில் வந்து 5 year பிளான்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி இந்த மீடியம் டேர்ம் பிளான்ஸ் வந்து 3 to 7 அப்படின்னு நம்ம சொன்னாலும் மேக்ஸிமம் வந்து 5 year பிளானாக தான் அது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மீடியம் டேர்ம் பிளானிங் இஸ் நாட் ஓன்லி ரிலேட்டட் டு த அலோகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் பட் ஆல்சோ த பிசிக்கல் ரிசோர்சஸ். ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் என்னது? பணத்தை மட்டும் அலோகேட் பண்றது கிடையாது, பிசிக்கல் ரிசோர்சஸையும் அலோகேட் பண்ணுவாங்க இந்த 5 year டேர்ம், இந்த மீடியம் டேர்ம் பிளான்ல. பிசிக்கல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து லேபர் ஃபோர்ஸை வந்து எடுத்துக்கலாம். இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, 3 types ஆஃப் பிளானிங்: ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம இங்கே லாங் டேர்ம் பிளான் பார்க்குறோம். லாங் டேர்ம் பிளான்ஸ் லாஸ்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 to 30 years. இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட செய்யற மாதிரி 10 to 30 yearsக்கு ஒரு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, பெர்ஸ்பெக்டிவ் பிளான்ஸ். ஓகே, they are also known as perspective plans. Okay, the basic philosophy behind long term planning is to bring structural changes in the economy. 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்ற மாதிரி அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னா இந்த எக்கனாமியில வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 6th பாயிண்ட், ஃபினான்ஷியல் வெர்சஸ் பிசிக்கல் பிளானிங். நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்தோம். Financial planning refers to the technique of planning in which resources are allocated in terms of money, while physical planning pertains to the allocation of resources in terms of men, materials and machinery. Physical planning அப்படின்னா என்னதுன்னா பணத்தை மட்டும் இன்வால்வ் பண்றது, allocated in terms of money அப்படின்ற மாதிரி இருக்கு. பிசிக்கல் பிளானிங் அப்படின்னா in terms of men, material, machinery, இதை பொறுத்து அமையிறது வந்து பிசிக்கல் பிளானிங் இருக்கு. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் பார்க்குறோம், ஃபங்க்ஷனல் வெர்சஸ் ஸ்ட்ரக்சரல் பிளானிங் இருக்கு. Functional planning refers to the planning which seeks to remove economic difficulties by directing all the planning activities within the existing economic and social structure இருக்கு. Functional planning என்னது? அவங்க வந்து எக்கனாமிக் டிஃபிகல்ட்டிஸ், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து குறைக்கணும் by directing all the planning activities within the existing economic and social structure. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அதே கண்டிஷன்ல சில டைரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, அதை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் பிளானிங் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்படியே அதுக்கு வந்து இன்னொன்று இருக்கு, அது வந்து ஸ்ட்ரக்சரல் பிளானிங். த ஸ்ட்ரக்சரல் பிளானிங் ரெஃபர்ஸ் டு த குட் டீல் ஆஃப் சேஞ்சஸ் இன் த சோசியோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கண்ட்ரி. இங்கே வந்து சமூக ரீதியான மாற்றங்கள் வந்து நடைபெறும், அதை தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் பிளானிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றோம். This type of planning is adopted mostly in underdeveloped countries. ஏன்னா அண்டர்டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சமுதாயத்தில் வந்து ஒரு சமநிலையை கொண்டு வரணும். அதனால இது வந்து அதிகமாக வந்து அண்டர்டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்து இது யூஸ் பண்றாங்க. ஃபைனலாக வந்து லாஸ்ட் பாயிண்ட் 8th பாயிண்ட், காம்ப்ரிஹென்சிவ் வந்து பார்ஷியல் பிளானிங். காம்ப்ரிஹென்சிவ் வர்சஸ் பார்ஷியல் பிளானிங் இருக்கு. ஜென்ரல் பிளானிங் விச் கன்சர்ன்ஸ் இட் செல்ஃப் with the major issues for the whole economy is known as comprehensive planning. மொத்த எக்கனாமிக்கு சேர்த்து யோசித்து திட்டமிடுறத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், காம்ப்ரிஹென்சிவ் பிளானிங் அப்படின்னு சொல்றோம். whereas partial planning is to consider only the few important sectors of the economy. ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருந்து எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து பார்ஷியல் பிளானிங். ஓகே, இதோட இந்த பிளானிங் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இந்த 11.9 நித்தி ஆயோக் பத்தி பார்க்கலாம். Thank you.